நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், அண்ணன் தளபதி அவர்கள் இன்று 7 இடங்களிலே இந்த கலை சங்கங்களை நடத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் எங்களுக்கு தூத்துக்குடியில கூட அந்த வாய்ப்பை வழங்கவில்லை. ஆனால் அருகிலே இருக்கக்கூடிய நெல்லையிலே அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கேயும் பல கலை வடிவங்களை நாம் காண முடியும். அதிகமாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கூட குறிப்பிட்டு பெருமையோடு சொன்னார், வில்லுப்பாட்டு என்பது எங்களுடைய பகுதியில மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு கலை வடிவம் என்று. அப்படி எத்தனையோ கலை வடிவங்களை, முக்கியமாக வாழ்வியலை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய எத்தனையோ எழுத்தாளர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதிதான் நெல்லை மண் என்ற அந்த பெருமை உங்கள் அத்தனை பேருக்கும் உண்டு. இந்த கலைகள் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு தமிழர்களின் பெருமையை, தமிழருடைய பெருமை, சரித்திரம், வாழ்வியல் என்பது சரித்திர புத்தகங்களில் மட்டும் இல்லை, அகழ்வாய்வுகளில் மட்டும் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை என்பது இந்த கலை வடிவங்களிலும், நாட்டார் கலைகளிலே, கிராமிய கலைகளிலே, மக்களுடைய கலைகளிலே அவர்களுடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இதையும் நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை, கடப்பாடு நமக்கு இருக்கிறது. இதை புரிந்து கொண்டால்தான் நம்முடைய தமிழருடைய பெருமையை, வாழ்வியலை நாம் முற்றிலுமாக உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக, அடுத்த தலைமுறைக்காக உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த மேடையிலே நான் தெரிவித்துக் கொண்டு, அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.